இப்போது ஓட்டப்பயிற்சி செய்கிறனால நம்ம கால்களுக்கு பயிற்சி கிடைக்குது, கைகளுக்கு என்ன பயிற்சி கிடைக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம். கால்களுக்கு பயிற்சி கிடைக்குது, காலை வச்சு தான் நம்ம ஓடுறோம். கைகளுக்கு என்ன பயிற்சி கிடைக்குது? கைகளுக்கும் பயிற்சி இருக்குது. ஓடுவதன் மூலமாக கைகளுக்கு பயிற்சி கிடைக்குது. எப்படின்னாக்கா, நீங்கள் நடக்கும்போது கையை தொங்க விட்டுட்டு தான் போவீங்க, தொங்க விட்டுக்கிட்டு தான் கையை ஆட்டிக்கிட்டு போவீங்க. ஆனால் ஓடும்போது கையை மடக்கி வச்சுக்கணும். கையை தொங்க விட்டுக்கிட்டே ஆட்டிக்கிட்டே யாரும் ஓட மாட்டாங்க. கையை தொங்க விட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே யாரும் ஓட மாட்டாங்க. கையை மடக்கி வச்சுக்கணும். அப்படி மடக்கி வைக்கும்போது அந்த கைகளில் அந்த ஆர்ம்ஸில் நமக்கு ஒரு வலி வரும். அந்த வலி ஆர்ம்ஸ் வலிமை அடைகிறது என்று அர்த்தம். அதுதான் கைகளுக்கு கிடைக்கிற பயிற்சி. ஓடும்போது கைகளுக்கு கிடைக்கிற பயிற்சி அதுதான். ஓடும்போது கால்களுக்கு மட்டும் பயிற்சி கிடைக்கிறது இல்லை, நம்ம ஆர்ம்ஸும் டைட் ஆகும். ஏன்னா கையை மடக்கிக்கிட்டே தானே ஓடுறோம். ஒரு அரை மணி நேரம் ஓடுறோம், காலையில் அரை மணி நேரம், சாயந்தரம் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கையை மடக்கிக்கிட்டே ஓடுறோம். அப்படிங்கும்போது அது ஆர்ம்ஸில் ஒரு வலியை ஏற்படுத்தும். அந்த ஆர்ம்ஸில் வலியை ஏற்படுத்தும் போது அது வலிமையாக மாறும். ஆர்ம்ஸ் வலிமையாக மாறும். நீங்கள் நடைப்பயிற்சி எவ்வளோ தான் செஞ்சாலும், 10 கிலோமீட்டர் நடந்தாலும் நீங்கள் கையை தொங்க போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு தான் நடந்து போகிறீங்க, நடைப்பயிற்சி செய்கிறீங்க. அதனால் கைகளுக்கு ஒரு குறைந்த பயிற்சி தான் கிடைக்கும், குறைந்த பலன் தான் கிடைக்கும். அது மாதிரி ஓட்ட பயிற்சிங்கிறது கைகளுக்கும் பயிற்சி, ஆர்ம்ஸு கூட டைட் ஆகும். அதனால் கால்களும் டைட் ஆகும். இன்னொன்று, ஓடுவதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆகாயத்தில் நம்ம 2 காலையும் தூக்கிட்டு ஆகாயத்தில் கொஞ்சம் ஒரு செகண்டு நிற்கிறோம். நம்ம ஒரு செகண்ட் அல்லது அரை செகண்டு நம்ம ஆகாயத்தில் 2 காலையும் தூக்கிட்டு ஒவ்வொரு முறை நம்ம ஓடும்போது, அதாவது ஒவ்வொரு அடியை நம்ம எடுத்து வைக்கும்போது 2 கால்களும் ஆகாயத்தில் நிற்கிது. நடக்கும்போது அந்த இது வராது. நடக்கும்போது ஒரு காலை ஊனிட்டு இன்னொரு காலை தூக்கி வச்சு அங்கே ஊனினதுக்கப்புறம் தான் இன்னொரு காலை தூக்குறோம். நடக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, ஒரு காலை தூக்கி வைக்கிறோம், இன்னும் முன்னாடி தூக்கி வைக்கிறோம், முன்னாடி ஊனிட்டு அப்புறமா பின்னாடி உள்ள காலை தூக்குறோம். அப்புறம் பின்னாடி உள்ள காலை முன்பக்கமாக ஊனுகிறோம். முன்பக்கமாக ஊனும்போது முன்னாடி இருந்த காலை இப்போ பின்னாடி வந்துருச்சு, அப்புறமா பின்பக்க காலை தூக்கணும். அப்போ ஒரு காலை நம்பி தான் இன்னொரு காலை தூக்குறோம், ஒரு காலை ஊனிட்டு தான் இன்னொரு காலை தூக்குறோம். முன்னங்காலை ஊனிக்கொண்டு தான் இன்னொரு பின்னங்காலை தூக்குகிறோம், பின்னாடி இருக்கிற காலை தூக்குறோம். அப்புறம் பின்னாடி இருக்கிற காலை முன்னாடி தூக்கி வைக்கிறோம், முன்னாடி தூக்கி வச்சு ஊனுறோம். அப்புறமா அந்த பேலன்ஸில் பின்னாடி உள்ள காலை தூக்குறோம். இது நடக்கும்போது ஏற்படுகிற பயிற்சி. ஆனால் ஓடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை செகண்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 2 காலுமே ஆகாயத்தில் இருக்குது ஓடும்போது. அதான் ஓடுறது அவ்வளோ கஷ்டம். ஒரு ஆகாயத்தில் நிற்கிது ஓடுறதுல. ஒரு காலை ஊனிட்டு இன்னொரு காலை தூக்குற அந்த நடைமுறை இருக்குல்ல, ஒரு காலோட சப்போர்ட்டில் இன்னொரு காலை தூக்குற நடைமுறை இருக்குல்ல, அது ஓடும்போது இல்லை. ஓடும்போது ஒரு காலை ஊனிட்டு இன்னொரு காலை தூக்குறோம். அதே நேரத்தில் 2 காலுமே ஆகாயத்தில் இருக்கிற ஒரு அரை செகண்ட் அல்லது ஒரு செகண்டு ஆகாயத்தில் 2 காலுமே இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும், ஒவ்வொரு அடி எடுத்து ஓடும் பொழுதும் நம்ம கால் ஆகாயத்தில் ஒரு அரை செகண்டாவது இருக்குது. நமது உடலையே நம்ம தூக்குறோம். அதுதான் இந்த ஓடும்போது ஏற்படுகிறது. நமது உடலையே ஒரு அரை செகண்டு நம்ம தூக்குறோம். அதுதான் ஓடும்போது ஏற்படுகிற, ஓட்டப்பயிற்சியின் போது ஏற்படுகிறது, ஓடும்போது ஏற்படுகிற ஒரு நிகழ்வு. அது மாதிரி கையவே நம்ம என்ன பண்ணுறோம், மடக்கி வச்சுக்கிட்டு கையை தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஓடுறோம். கையை தொங்க போட்டுக்கிட்டு ஓட முடியாது. தொங்க போட்டு ஓடலாம், ஆனால் அப்படி யாரும் ஓடுறதில்ல, அப்படி ஓடவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கையை மடக்கி வச்சுட்டு தான் ஓடுறோம். அப்போ கையை தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஓடுறோம். நடக்கும்போது கையை தொங்க விட்டுக்கிட்டு தான் நடக்கிறோம். அதனால் நடக்கிறது ரொம்ப எளிது. அதற்கு எதிரானது, முற்றிலும் முரணானது, ரொம்ப கடினமானது ஓட்டப்பயிற்சி. அதனால் எப்போவும் ஓட்டப்பயிற்சி செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. ஓட்டப்பயிற்சியை செய்யுங்க, அதில் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டப்பயிற்சி செஞ்சிங்கன்னா நீங்கள் 10 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி செய்வதற்கு சமானம். ஓட்டப்பயிற்சியில் தான் நல்லா மூச்சு வாங்கும், நல்லா வியர்த்து கொட்டும், நல்ல வியர்வை வெளிவரும், நல்ல இதயம் நல்ல படபடன்னு துடிக்கும். இதயம் நல்லா துடித்தா தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், இதயம் உறுதியாக இருக்கும். இதயம் உறுதியாக இருந்தால் தான் வீரங்கிற துணிச்சல், தைரியம் எல்லாமே வரும். இதயம் பலவீனமாக இருந்தால், இதயம் ஆரோக்கியமாக இல்லாமல் இருந்தால், இதயம் பலவீனமாக இருந்தால், இதயத்தில் உறுதி இல்லைன்னா அப்போ நம்மளால் ஒரு கஷ்டமான விஷயத்தை கேட்க முடியாது, கஷ்டமான விஷயத்தை பார்க்க முடியாது, கஷ்டமான விஷயத்தை பேச முடியாது, கஷ்டமான விஷயத்தை எதையுமே நம்ம செய்ய மாட்டோம். கஷ்டமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. இதயம் பலகீனமானவங்கக்கிட்ட கஷ்டமான விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அதனால் இதய ஆரோக்கியம் இருந்தால் தான் நீங்கள் தைரியமாக இருக்க முடியும்,
உறுதியாக இருக்க முடியும், வீரத்தோடு இருக்க முடியும். இதய ஆரோக்கியத்தில் இருந்து தான் வீரம்ங்கிறது பிறக்குது. இதய ஆரோக்கியம் இல்லாதவர்களிடம் வீரம் இல்லை. அவர்கள் மிகவும் பலவீனமானவர்கள். அதனால் இதய ஆரோக்கியத்தை உறுதியாக வச்சுக்கிறது மூலமாக, சிறப்பாக வச்சுக்கிற மூலம் நீங்கள் வீரத்தோடு இருக்கலாம். அதற்கு ஒரு அற்புதமான ஒரு நடைமுறை தான் ஓட்டப்பயிற்சி. ஓடுவது என்பது நடக்கின்ற பயிற்சியை விட முற்றிலும் முரணானது. ஓடும் பொழுது நம்ம கையை தூக்கி வச்சுக்கிட்டே ஓடுறோம், கையை மடக்கிக்கிட்டே ஓடுறோம். அதில் ஆர்ம்ஸ் டைட் ஆகுது, ஆர்ம்ஸ் வலிக்கும், காலும் வலிக்கும், கையும் வலிக்கும். அந்த மாதிரி ஓட்டப்பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. அது மாதிரி ஓடும்போது நம்ம ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போதும் நம்ம ஆகாயத்தில் 2 காலுமே இருக்குது. நம்ம உடம்பே நாம் தூக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது ரொம்ப வலிமை தேவைப்படும். நம்ம உடலே நம்ம உடம்பு எத்தனை உடம்பு, நமக்கு உங்கள் உடம்பு எத்தனை கிலோவா, 60 கிலோவா, 70 கிலோவா? 70 கிலோவை நீங்கள் தூக்குறீங்க, ஒரு அரை செகண்ட் தூக்கி வைக்கிறீங்க. அதனால தான் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களால ஓடுவதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு 100 கிலோ இருக்கிறார் ஒருத்தர், ஒரு அம்மா இருக்கிறாங்க அல்லது ஒரு ஆண் இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஓடுறது ரொம்ப கஷ்டப்படுவார், பயங்கரமாக. ஏன்னா 100 கிலோவை தூக்கணும்ல, ஒரு அரை செகண்ட் தூக்கணும்ல. ஓடும்போது நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அதாவது நடக்கிறதுங்கிற ஒரு காலை ஊனிட்டு தான் இன்னொரு காலை எடுத்து வைக்கிறோம், அப்புறம் முன்னங்காலை ஊனிட்டு பின்னங்காலை எடுத்து வைக்கிறோம். அதுக்கே கஷ்டப்படுவாங்க. ஓடுறதுங்கிறது அந்த நம்ம உடல் எடையை ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஒரு அரை செகண்டு நம்ம ஆகாயத்தில் நிற்கிறோம். நம்ம உடம்பு வெயிட்டு 70 கிலோன்னு வச்சுக்கோங்க, 80 கிலோன்னு வச்சுக்கோங்க. 80 கிலோவை ஒரு அரை செகண்டு தூக்குறோம். அப்போ ரொம்ப ஓடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நம்ம 80 கிலோ எடையை தூக்குறோம். நீங்கள் ஓடுறதுங்கிறது பாருங்கள் எவ்வளோ சிறப்பு இருக்குது பாருங்கள். ஓடுவதில் எவ்வளோ சிறப்பு இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு 100 கிலோன்னா ஒவ்வொரு அரை செகண்டும் நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு அரை செகண்டும் உங்கள் உடம்பை 100 கிலோவை நீங்கள் தூக்கிட்டு தான் கீழே விடுறீங்க, கீழே தரையில் கால் வைக்கிறீங்க. அப்போது நீங்கள் ஓடுறது ஈஸியாகணும்னா உங்கள் உடல் எடையை குறைக்கணும். ஓடுனாலே உடல் எடை குறைஞ்சிரும். நீங்கள் ஓட உங்கள் உடல் எடை குறைஞ்சிரும். ஒரு 60 கிலோ கொண்டு வந்துடுங்க, ஒல்லியாக இருங்க, ஓடுறது ஈஸி. ஏன்னா உங்கள் உடல் எடை 60 கிலோவாக இருக்குது அல்லது 50 கிலோவாக இருக்குன்னா உங்கள் உடல் எடையை தூக்கி ஓடுவது என்பது ஒவ்வொரு அரை செகண்ட், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஒரு அரை செகண்ட் உங்கள் உடம்பை தூக்கி ஆகாயத்தில் நிறுத்திட்டு கீழே வந்து கால் வைக்கிறீங்க. அப்போ உங்கள் உடம்பையே தூக்குறீங்க. ஒவ்வொரு அரை செகண்டும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு அரை செகண்ட் உங்கள் உடல் எடையான 50 கிலோவாக இருந்தால் 50 கிலோவை தூக்குறீங்க, 60 கிலோவாக இருந்தால் 60 கிலோவை தூக்குறீங்க, 70 கிலோவாக இருந்தால் 70 கிலோ. அதனால தான் உடல் எடை அதிகமாக இருந்தால் அவங்களால ஓட முடியாது. ஏன்னா தூக்கணுமே, உடம்போட எடையவே தூக்கணுமே. நாம் தூக்கி பயணிப்பது தான் ஓடுவது. ஓடுவது என்றால் நமது உடலையே நாம் தூக்கி கொண்டு பயணிப்பது. தூக்குறது, இறக்குறது, தூக்குறது, காலை கீழே வைக்கிறது, இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு ஓடுறது தான். ஓடுறதுன்னா தூக்கிக்கிட்டு போகிறது. நடப்பது என்றால் காலை ஊன்றி கொண்டு இன்னொரு காலை தூக்குறோம், நம்ம உடம்பை தூக்குறது. ஒரு காலை ஊனிக்கிட்டு தான் நம்ம உடம்பை தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கிறோம். நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான்.